கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 22/4/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய கரமானது இவரோடு இந்த அற்புதத்தை செய்த ஆண்டவரை செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் தெய்வீக சமாதானம், சந்தோஷம், விடுதலை இருக்கும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக நீர் தருகிற நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்த உடைய கிருபை கோலும் கைத்தடியும் இவரை தேட்டட்டும். மகிமையின் மேல மகிமை இவருடைய வாழ்க்கையில இருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வதித்து இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க தகப்பனே. ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி வெட்கப்பட்டு போகாதபடி கரம் தூக்கி சகலத்திலுமே உயர்வை கொடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 22/4/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உடைய சமூகத்தில் வருகிறேன். தேசத்திலே நன்மையும் கிருபையும் விடுதலையும் நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய கோலும் கைத்தடியும் தேசத்தில் தேற்றும் உடைய அற்புதத்தின் கரம் தேசத்திலிருந்து செயல்படுவதாக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தனை விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுத்தோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டுட்டார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமென்.